நீங்க ஜட்ஜ் ஆனது பிட்டானா கூட லீகல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி போலாம், வைக்கலாம், காசு பார்க்கலாம். எந்த ஆர்வம் இல்லாம எப்படி இது எனக்கு காசை பார்த்து நான் காசுக்கு முச்சி வச்சு என்ன செய்ய போறேன்? ஒரு பத்திரிகையோடு நான் சொல்லியிருக்கேன், அதாவது கோவணத்துலேருந்து கோர்ட்டுலேருந்து கோவணம். ஜட்ஜுக்கான வாழ்வாதாரம் கரெக்டாக இருக்கா சார்? இப்போ சம்பளம், பென்ஷன் இதெல்லாம் நிறையவே இருக்கு. பொதுமன்ற மனமே பொண்ணு செய்யும். ஏன்னா வேலைக்கு சேரும்போது வெறும் 750 ரூபா, ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு 2 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. எனக்கு பென்ஷன் வந்து இப்போ 76 ரூபா கிடைக்குது, தாராளமாக போதும். 750 ரூபா சம்பாரிச்சவனுக்கு 76,000 கிடைக்கிது, பத்தாதா? பொதுவாக இந்த லாயர் சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஆமாங்க, உண்மைதான். நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வாதாடலாம் அப்படின்னு. ரெண்டாவது நீங்கள் ஜட்ஜ் ஆனது பிட்டானா கூட லீகல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி போகலாம், காசு பார்க்கலாம். எந்த ஆர்வம் இல்லாமல் எப்படி இது எனக்கு காசை பார்த்து நான் காசுக்கு முச்சி வச்சு என்ன செய்ய போகிறேன்? காசை நான் குமிச்சு வச்சு கார் வாங்கலாம், இருந்துட்டு போதே. டூர் போகலாம் சார். வெளிநாட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், நிறைய நாடுகள் போயிருக்கேன். அதனால வந்து காசை சம்பாரித்து வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? தேவையும் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற வர்ற வருமானம் போதும், அது போதும், பென்ஷன் போதும். இப்போ வந்து அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் மதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம சொல்கிற போது இதை எடுத்துக்கிட்டு இன்னும் 4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிறத வந்து கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. அதனால அது அந்த லீகல் ஃபீல்டு அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பார்ட் முடிஞ்சு அவ்வளோ. அடுத்த பார்ட் விவசாயம். வந்த இடத்துக்கே வந்தாச்சு, விவசாயத்தையே ஆரம்பித்து விவசாயத்துக்கே வந்தாச்சு. ஒரு பத்திரிகையோடு நான் சொல்லியிருக்கேன், அதாவது கோவணத்துலேருந்து கோர்ட்டுலேருந்து கோவணம். தலைப்பு நீங்கள் பத்திரிகை தலைப்பு நீங்களே கொடுத்துட்டீங்களே, கோமணத்துலேருந்து கோர்ட்டுலேருந்து கோர்ட்டு இல்லை சார், கோர்ட்டு. அதான் கோர்ட்டு, அதுவும் கோர்ட்டு கரெக்டு தானே சார்? ஆமாம், கோமணத்துலேருந்து கோர்ட்டு. ஆமாம், கோர்ட்டுலேருந்து கோவணம். கோர்ட்டும் வச்சுக்கலாம், கோர்ட்டும் வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். இது என்னத்துக்கு நீங்கள் வந்து காசுன்னு கேட்டீங்க? பணம்ங்கிறது ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு பொருள், அவ்வளோதான். அதுக்கு போய் இப்போ கண்ணில் ஒத்திக்கிறது, இப்படி காதில் ஒத்திக்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் இல்லை. அது பேப்பர், கலர்டு பேப்பர். அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு போதும். அதாவது அவனை காப்பாற்றான். அதுக்கு மேலே பணம் வச்சுருந்தானா அதை போய் அவன் காப்பாற்றான். அதுதான் கண்ணதாசன் சொன்னது. இப்போ நிறைய ஜட்மெண்ட்லாம் நீதிபதிகள் வந்து சில வாசகம் மாதிரிலாம் எழுதுறாங்க, அவங்களோட சொந்த கருத்து எழுதுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொந்த கருத்து எழுதுறதுக்கு வந்து அது வந்து சினிமா கதை கிடையாது. எழுதுறாங்க சார் நிறைய பேர். ஐயா சாமி, என்னையை பொறுத்தவரை கேளுங்க, நான் கேட்குறேன். என் சொந்த கருத்து, என் அனுபவங்கள், அது இது பெர்னார்ட் ஷா சொன்னார், கலீலியோ சொன்னார், அவர் சொன்னார், மேக்ஸ்வெல் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். நீ என்னையே அங்கே சொல்ல போகிற? அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. இல்லை, நீங்கள் திருவாசகம் சொன்னாலும் சரி, ஓகே, நீங்கள் சொல்லியிருப்பீங்களோன்னு தான் கேட்டேன். திருவாசகம் திருக்குறள் நான் சொன்னது கிடையாது. இது அதாவது இதெல்லாம் இது நீங்கள் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா பச்சையாக சொல்லி முடிவேன். என்ன ஐயா உனக்கு கொடுத்த என்ன, அதாவது வடையை திங்க சொன்னாங்களா தொலை என்ன சொன்னாங்களா? உனக்கு திருக்குறள் நீ வெளியில் பேசி யார் வேணாங்கிற? உனக்கு என்ன சட்டம்? நீ வந்து சிவில் கேஸ்னா ஸ்பெசிஃபிக் ஆகிட்டு வந்து டிபி ஆகிட்டு என்ன செய்யுது, என்ன சொல்லுது, அதைத்தான் சொல்லணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா சொல்லணும். ஐபிசி என்ன பேசுன்னு சொல்லணுமே தவிர நேர் வந்து நான் அங்கே அதை பண்ணேன்னு அதை செஞ்சேன், இப்படி ஆக்கும் இந்த கதையெல்லாம் பண்ணுறதுக்கு அது வந்து சினிமா கதை. என்னையை பொறுத்தவரையில் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சொல்லு கூட மிகையானதாக இருக்கக்கூடாது.